இந்த சிக்கன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன வெங்காயம், இந்த பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இந்த சைடில் ரெடி ஆகிடுச்சு இந்த தேங்காய் எல்லாமே. இப்போ நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்த பவுடர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வந்து இந்த தேங்காய் தனியா சூப்பரான ஃப்ளேவர். அந்த தேங்காய் தனியாக வந்து நம்ம அந்த ஒரு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த தனியா தேங்காய் எல்லாமே நான் போட்டு இதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும். நல்லா அந்த ரோஸ்ட் பண்ண அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சிக்கன் ரெடி ஆகின்னு இருக்குது. கொஞ்சமாக சில்லி பவுடர் சும்மா லைட்டாக ஒரு பேச்சுக்கு போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். மஞ்சள்தூள் கொஞ்சம், தனியா பவுடர் 1/2 ஸ்பூன், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்படி நல்லா டாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்படி டாஸ் பண்ணும்போது அந்த வெங்காயத்தோட அந்த கார்லிக்கு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணும்போதுனா அந்த லைட்டாக ஸ்லைட்லி வந்து அந்த ஜஸ்ட் அந்த போன் ஃப்ளேவர் வரும். இப்போ வர டைமில் நம்ம இது மாதிரி ஒன்ஸ் குக் பண்ணி முடிச்சு நம்ம என்ன பண்ண போனால் இந்த தேங்காய் பால் இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்களாங்க, இந்த தேங்காய் பால் எதுக்காக நான் ஆட் பண்ணேன்னா அந்த ரிச்னஸ்க்காக தான். சரிங்களா? திக்கான தேங்காய் பால் நம்ம வீட்டில் எப்படி அம்மா ஆப்பத்துக்கு தேங்காய் பால் கரைப்பாங்களோ அதே மாதிரி இந்த தேங்காய் பாலை நம்ம இது மாதிரி இதில் ஆட் பண்ணணும். ஒன்ஸ் அந்த சிக்கன்லாம் வெந்த பிறகு அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணணும். அப்புறம் திருப்பி கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி, இது கருவேப்பிலை, திருப்பி லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுங்கன்னா அந்த கடையில் என்ன பண்ணோன்னா சின்ன டப்பாவில் அது வச்சுருக்காங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி சிக்கனை போட்டு டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ண உடனே இந்த பவுடர் மசாலா அப்படி லைட்டாக அப்படி மேலே போட்டு இந்த சூடாக இருக்கும்போது அந்த தோசைக்கல்லில் போட்டு டாஸ் பண்ணுறாங்க. இப்படி போட்டு இப்படி டாஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணும்போது சூப்பரான ஃப்ளேவர், அந்த தேங்காய் வறுத்த ஃப்ளேவரும் தனியாக வறுத்த ஃப்ளேவரும் சூப்பராக வந்தது. ஸோ அந்த மாதிரி ஸ்டைலில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சின்ன வெங்காயம் இந்த பூண்டு எல்லாத்தையும் போட்டு சாப்பிடும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த சின்ன ரீக்கா பாருங்கள், அதுக்கப்புறம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செய்முறை: கடாயில் துருவிய தேங்காய், காய்ந்த மிளகாய், தனியா, சோம்பு, கறிவேப்பிலை சேர்த்து சிறிது வதக்கி அரைத்துக் கொள்ள வேண்டும். பின்பு வேறு கடாயில் ஃபார்ச்சூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கறிவேப்பிலை, முழு பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிய பின் சிக்கன், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியா தூள் சேர்த்து கலந்து கொண்டு தேங்காய் பால், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, தண்ணீர், உப்பு, அரைத்த மசாலா கலவையை தூவி சிறிது கிளறி இறக்கினால் சுவையான வள்ளியூர் சிக்கன் ஃப்ரை தயார். புடலங்காய் முளைக்கூட்டல் இல்லையா? தேவையான பொருட்கள் இங்க இருக்கு. ஆரம்பிச்சிடலாமா? இதுல நான் வந்து கொஞ்சம் டேஸ்டுக்காக நாட் ஓன்லி புடலங்காய், கொஞ்சம் அந்த மஞ்சள் பூசணிக்காயும் கொஞ்சம் பெருசா கட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே. இத வந்து ஆக்சுவலி பார்க்க போனா ரெண்டுமே வந்து நீர்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காய்கறி தான். எஸ். இத வந்து உப்பு போட்டு நான் வேக வச்சிருக்கேன் ஆல்ரெடி. பட் இது எப்படி இத வந்து பொடியா இப்படி கட் பண்ணிட்டு புடலங்காயை நீங்க பொடியா கட் பண்ணுங்க. ஓகே. இந்த மஞ்சள் பூசணிக்காயை கொஞ்சம் பெரிய பீஸா கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டு இது வந்து அதே மாதிரி துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும். அதுவும் வேக வச்சு வச்சிருக்கேன். இப்ப இது வந்து இது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இந்த மஞ்சத்தூள் கொடுங்க. இந்தாங்க மஞ்சத்தூள். மிளகாத்தூள் கொடுங்க. மிளகாத்தூள். மிளகாத்தூள் இதுல குறைச்சலா போடணும். ஓகே. மிளகு தூள் தான் அதிகமா போடணும். ஏன் அப்படி? அதுக்குதான் இதுக்கு மிளகூட்டல்னு பேரு. ஓ, புடலங்காய் மிளகூட்டல் இப்ப நாங்க ரெடி பண்ணிக்கிறோம். மிளகை ஊட்டுகிறோம் அதுல. ஓகே. ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருக்கோம். எதுக்கு நம்ம திருப்பியும் போடணும்? இல்ல இதுல வந்து என்னன்னா வேக வச்சு எடுக்கிறது ஒரு வழி. இல்லன்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு ஓகே இதெல்லாம் போட்டு கொதிக்க வைக்கணும். ஓகே. இப்ப இது இந்த பக்கம் இது கொதிக்கட்டும். நீங்க எனக்காக இந்த தேங்காயை அரைச்சு கொடுங்க. ஓகே. அந்த மிக்ஸி கொடுங்க. சின்ன ஜார் எடுத்துக்கலாம். எஸ். இதுல வந்து ஜஸ்ட் சின்ன பீசஸா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது துருவி போடணும்ன்றலாம் அவசியம் கிடையாது. ஓகே. ஜஸ்ட் இப்படியே அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டா போதும். அவ்வளவுதான். கொஞ்சம் ஜீரகம் எடுங்க. கொஞ்சம் ஜீரகம்.
இந்தாங்க. ஜஸ்ட் இது வந்து 1 டீஸ்பூன் இது. ஓகே. இத வந்து நல்லா அரைச்சிருங்க. தண்ணி ஊத்தி அரைக்கலாமா? முதல்ல அரைங்க, அப்புறமா தண்ணி ஊத்திக்கலாம். ஓகே. எந்த பதத்துல நம்ம அரைக்கணும்? நல்ல மெய்யா அரைக்கணும். ஓகே. இப்போ கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்தி இந்த தேங்காய் சீரகம் இரண்டுத்தையுமே அரைச்சிக்கலாம் நம்ம. ஓகே, பாருங்க. ஓகே. கொஞ்சம் கூட அரைச்சுக்கணும். ஏன்னா தண்ணி நிறைய ஊத்துற மாதிரி இருக்கு. தட்ஸ் ஓகே. இந்த கட் பண்ணி போடுறதுல எப்பவுமே என்ன ஆகும்னா, ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு குழம்பு கைண்ட் ஆஃப் டிஷ் தான் இது. ஓகே. அதனால ரொம்ப கூட்டு மாதிரி கிடையாது. ஓகே, இப்போ இதை எடுத்துருங்க. இப்போ இது ஆல்ரெடி வெந்தாச்சு இல்லைங்களா? ஆமா. சோ இத வந்து இப்போ இதுல ஊத்தணும். ஓகே. தேங்காய் அரைச்சு வச்ச தேங்காய் அண்ட் சீரகத்தை நம்ம வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். எஸ். சோ ஆல்ரெடி நீர்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய காய்கறிகள் தான் இப்போ நீங்க போட்டுருக்கீங்க. எஸ். அதுல கொஞ்சம் நம்ம இத போட்டுட்டு தேங்காய் இப்போ இது கொதிக்கணும். ஓகே. இது வந்து ஒரு கூட்டு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இது வந்திருக்கு இல்லையா? இல்ல, இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் வாட்டரியா தான் இருக்கணும். ஏன்னா இது குழம்பு கேட்டகரியில தான் சேர்ந்தது. ஓகே. அந்த பெரிய இது எடுங்க, இது எடுங்க. இந்தாங்க. ஆஹா. எல்லாம் மசிச்சிடணும். ஓகே. லைட்டா மசிச்சு கொஞ்சம் போட்டு நல்லாவே மசிக்கணும், லைட்டா இல்ல. தேங்காயோட சேர்த்து நம்ம அரைச்சிடலாமே? இல்ல, அப்படியும் இருக்க கூடாது. ஓகே. அது மெழுக்காவும் இருக்க கூடாது. ஓகே. பட் இது இப்படி நீங்க குக்கர்ல வச்சு எடுத்தா உங்களுக்கு நல்லா மசிஞ்சிரும். மசிஞ்சிரும். ஆமா. சோ இந்த மாதிரி நல்லா மசிச்சிட்டு இதுல ஆட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புடலங்காய் முளைக்கூட்டல் நாங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி டிஷ் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் இல்ல? யா, இதுக்கப்புறம் தாளிக்கணும், அவ்வளவுதான். தாளிச்சிட்டோம்னா அவ்வளவுதான். எஸ். இதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே. சோ இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கறச்சே நம்ம வந்து தாளிப்பு முறைகள்ல கொஞ்சம் வாட்டர் விடணும். வாட்டர் தேவையான அளவுக்கு. ஆக்சுவலி இந்த தேங்காய் நீங்க விடும்போது அவ்வளவு வாட்டர் இருந்துச்சு. ரொம்ப தண்ணி ஆயிடுமோ நினைச்சேன். பட் கரெக்டா இல்ல, இது வந்து ஏன்னா இப்போ நம்ம அடுத்தது இதை விட போறேன்னு தெரியுமே எனக்கு. அதனால தான் நான் தைரியமா விட்டேன். ஓகே. இப்போ நம்ம தாளிப்பு முறையில இருக்கலாம். எண்ணெய் ஊத்தி தாளிக்கிறதுக்கு தேவையான நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் 1 டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். so that இந்த உணவு ரொம்ப லைட்டாவும் டேஸ்டியாவும் ஹெல்தியாவும் இருக்கும். இதுல வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு அண்ட் கருவேப்பிலை. கடுகு பொரிஞ்ச உளுத்தம் பருப்பு வெடிக்கட்டும். புடலங்காய் முளைக்கூட்டல் சுட சுட நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த சம்மருக்கு ஏத்த ஒரு ஃபுட். ஸோ புடலங்காய் முளைக்கூட்டல் உங்க வீட்லயே நீங்க ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸி. உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டுடலாமா? ஸோ தாளிச்சு அப்படியே ஊத்திட்டோம்னா புடலங்காய் முளைக்கூட்டல் ரெடி. ஓகே. ரொம்ப சிம்பிள். ஆமா. இது வந்து நீங்க சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம், தோசைக்கு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. சாஃப்ட்டா இருக்கும் இந்த டிஷ். சோ இதுக்கு யூசுவலா வந்து இந்த மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம். இல்ல இந்த மாங்காய் ஊறுகாய் தண்ணி இருக்கு பாருங்க. ஆமா. நிறைய பேர் அதை வச்சு சாப்பிடுவாங்க. ஓகே. அதை வச்சு சாப்பிடலாம். ஓகே. அந்த மாதிரி you can make a choice. அவ்வளவுதான். புடலங்காய் முளைக்கூட்டல் நாங்க ரெடி பண்ணிட்டோம். அவ்வளவுதான். நீங்களும் உங்க வீட்டுல ரெடி பண்ணோம் இல்லையா? புடலங்காய் முளைக்கூட்டல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நீங்க நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. செய்முறை விளக்கத்தை இப்ப நீங்க பார்த்து வந்துருங்க. செய்முறை: கடாயில் புடலங்காய், பூசணிக்காய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள், தண்ணீர் சேர்த்து வேக வைத்த பின்பு அரைத்த தேங்காய் சேர்த்து கொதிக்க விட்ட பின் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளித்து கொதிக்கின்ற கலவையில் சேர்த்து இறக்கினால் சுவையான புடலங்காய் மிளகு கூட்டல் தயார்.